கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அப்படியே அழகா போட்டோ ஷூட், அப்படியே பத்திரிகையில் வருவார், ஊடகத்தில் வருவார், அப்படியே ஒரு கருத்து சொல்லுவார், போயிடுவார். ஆனா தினம் தினம் பேர் வைப்பார். பேர் வைக்காத நாளே இல்லை. தினம் தினம் 4 ஆண்டு காலத்தில் பேர் வைப்பதில் ஸ்டாலின் நிகரா யாரும் இல்லை. பேர் வைப்பதில், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பதில் ஸ்டாலின் நிகரா எவரும் இல்லை. அதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு 52 திட்டத்தை அறிவிச்சார். 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டுட்டார். அந்த குழு என்ன ஆச்சு? இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, பதிலே கிடையாது. சரி, குழு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அது என்ன செயல்பாடு, அது வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டா கிடையாது. ஆட்சியில குழு அரசாங்கம் தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டது. நீங்க பத்திரிகைகள் பார்ப்பீங்க, ஊடகங்கள் பார்த்தீங்க. நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது, அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணுட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார். தவறு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. ஏன்னா எத்தனை நாளைக்கு வீல கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க, அவரு வேடிக்கை பார்த்து சலிச்சு போச்சு பாவம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் பேசியிருக்கார். அழகிரி, திரு KS அழகிரி அவர்கள் 4 நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன தப்பு? 60 ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், 60 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார். சாரை அவர்கள் குடித்து, அதாவது கரும்பு இருக்குல்ல, அந்த சாரை யாரு கூட்டணிக்கு தலைமையாக குடிச்சிடறாங்களாம். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அதில் வருது பார்த்தீங்களா சக்கை, அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இப்போவாவது நாணவாதை வந்தது, இப்போவாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள். அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய KS அழகிரி இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டாங்க. கேவலமான அரசாங்கம் தானே. நான் சொல்லணும் தவறா நினைக்க வேண்டாங்க. யாராவது திமுக நடத்துற மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா? உடனடியா ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஏன்னா எந்த உறுப்பு இல்லை இருக்குது இல்லைன்னு தெரியல. ஏன்னா திருட ஆரம்பிச்சுட்டாங்க, திமுக திருட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக எம்எல்ஏவோட ஒரு மருத்துவமனை, திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சு இந்த திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட அனுமதி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. தப்பு நடந்தது உண்மைதானே? ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சியே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செஞ்சு அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா அவர்களை அரெஸ்ட் பண்ணணும்ல, நியாயம் தானே? அவர்களை கைது செய்யணும்ல, செய்யல. ஏன்னா ஆளுங்கட்சின்னு நீதிமன்றத்துக்கு போனார்.
நீதிமன்றம் அங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரியின் தலைமையில் நடக்க வேணும். நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் சொல்லிட்டார். உடனே ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் போறார். இவருக்கு ஏன் அக்கறை? தப்பு நடந்திருக்குது, அந்த தப்பை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க. அப்போ தவறு செய்வதை காப்பாற்ற அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இதே போலதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்த 68 பேர் இருந்தாங்க. அந்த 68 பேர் இறந்த பிறகு அங்க இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே குழு போட்டு விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போய் சிபி விசாரணை வேண்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.